இடும்பி வந்து ஒரு அரக்கி. இடும்பன் என்ற அரக்கனோட தங்கச்சி தான் இடும்பி. ஒரு தடவை பாண்டவர்கள் வனவாசம் வந்தப்போ அந்த வனத்துல தங்கி இருப்பாங்க. அப்போ இடும்பன் வந்து மனித வாசனையை அறிந்து பீமனை போய் எப்படியாச்சும் கவர்ந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இடும்பி கிட்ட சொல்லுவாரு. உடனே இடும்பியும் ஒரு அழகான பெண் ரூபத்துல பீமனை கவர்ந்து வருவதற்காக போவாங்க. ஆனா போன இடத்துல அவங்க பீமன் மீது காதல் வயப்பட்டுருவாங்க. உடனே தான் யாருங்கிற விவரத்தையும் தான் எதுக்காக வந்தங்கிற விவரத்தையும் பீமன் கிட்ட சொல்லுவாங்க. உடனே இதை கேட்ட உடனே பீமனுக்கு ரொம்ப கோவம் வரும். அதுக்கப்புறமா பீமனுக்கும் இடும்பனுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில பீமன் வந்து இடும்பனை வதம் பண்ணிடுவாரு. உடனே அனாதையான இடும்பி வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பாங்க. அப்ப பீமன் வந்து ஒரு நிபந்தனையோட கல்யாணம் பண்ணிக்குவாரு. என்னன்னா, 1 வருஷம் மட்டும்தான் நான் இங்க இருப்பேன், உன்னை எக்காரணத்தை கொண்டு என்னால நாட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிபந்தனையை ஏற்று இடும்பியும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் கடோத்கஜன். ஒருபோதும் இடும்பி இந்த உண்மையை வெளியே சொல்லி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா நாட்டுக்கே கூட மகாராணி ஆயிருக்கலாம். ஆனா ஒருபோதும் அவங்க அந்த வனத்தை விட்டு வெளியே வரல. அதே சமயம் அந்த பிள்ளையையும் ரொம்பவே நல்ல விதமா வளர்த்திருப்பாங்க. இடும்பியோட தியாகம் உண்மையே வந்து பாராட்டக்கூடியதுதான்.